வணக்கம் மக்களே, நான் உங்கள் சுஜிதா. மகாபாரதத்தோட வனப்பருவத்துல பஞ்ச பாண்டவர்கள் சூதாட்டத்துல தன்னுடைய நாட்டை இழந்ததுக்கு அப்புறமா பாஞ்சாலியை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள வராங்க. அப்ப பாண்டவர்கள்ல முதல்வனான தர்மன் பயங்கர கவலையோட இருக்கான். வர வழியில பிரகதேஸ்வர முனிவரை சந்திக்கிறான். பிரகதேஸ்வர முனிவர் இவனுடைய கவலையை போக்குறதுக்காக அவன்கிட்ட ஒரு கதை சொல்றாரு. அந்த கதை தாங்க நல தமயந்தி கதை. இந்த கதையை கேட்கக்கூடியவங்களுக்கு மன வலிமை உண்டாகும். இந்த கதையை யாரு கேட்கறாங்களோ அவங்க சனீஸ்வரனோட பார்வையிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையோட எல்லா கஷ்டங்கள்ல இருந்து வெளியே வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. வாங்க கதைக்களத்துக்குள்ள போகலாம். அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு குகையில ஒரு வேடுவ தம்பதியினர் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கணவனுடைய பெயர் ஆகுகன், மனைவியுடைய பெயர் ஆகுகி. ரெண்டு பேரும் உயிருக்குயிரா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஆகுகன் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்குள்ள நடந்து வரான். அப்ப எதிர்த்தாப்புல ஒரு முனிவர் வழி தெரியாம நடந்து வரத பாக்குறான். அந்த முனிவரை தங்களுடைய குகையிலேயே தங்கிக்கும்படியா சொல்லி அன்னைக்கு ராத்திரி குகைக்கு கூட்டிக்கிட்டு வரான். அவனுடைய குகையில 2 பேர் மட்டும்தான் படுக்கிறதுக்கு இடம் இருந்தது. அதனால முனிவரை உள்ள படுக்க சொல்லிட்டு ஆகுகன ஆகுகியும் அன்னைக்கு ராத்திரி வெளியே தங்கிக்கிறாங்க. நடு ராத்திரியில பயங்கரமா குளிர் எடுக்க ஆரம்பிக்குது. அதனால அவன் ஆகுகியை எழுப்பி அந்த குகைக்குள்ளேயே ஒரு ஓரமா படுத்துக்க சொல்றான். தான் இருக்கக்கூடிய குகையில தன்னுடைய மனைவியை அனுப்பக்கூடிய அளவுக்கு மனைவி மேல இவ்ளோ நம்பிக்கையா இருக்கானேன்னு ஆகுகனை பார்த்து அந்த முனிவர் மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரி ஆகுகன் வெளியே தனியா படுத்திருந்ததுனால அவனை சிங்கம் அடிச்சு கொன்னுடுது. அடுத்த நாள் காலையில ஆகுகனோட இறந்த உடலை பார்த்து ஆகுகி கதறி கதறி அழுகிறா. கொஞ்ச நேரத்துல அப்படியே அழுது அவளும் தான் உயிரை விட்டுடுறா. தான் இங்க வந்து தங்கினதுனாலதான் இவங்க 2 பேரும் உயிர் விடுற மாதிரி ஆயிடுச்சுன்னு மனசொடைஞ்சு போன அந்த முனிவர் அவங்க 2 பேரோட உடலையும் எரிச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியில இறங்கி தன்னுடைய உயிரையும் விட்டுடுறாரு. இந்த ஜென்மத்துல இவங்க 3 பேரோட வாழ்க்கையும் இப்படியே முடிஞ்சிடுது. அடுத்த ஜென்மத்துல ஆகுகன் நெடுத நாட்டை ஆட்சி செஞ்சுகிட்டு இருந்த வீரசேனனுடைய மகன் நலனா பிறக்கிறாரு. ஆகுகி விதர்ப நாட்டை ஆட்சி செஞ்சுகிட்டு இருந்த பீமனுடைய மகள் தமயந்தியா பிறக்கிறாங்க. இவங்க 2 பேருடைய காதல இந்த ஜென்மத்துல ஒண்ணு சேர்த்துறதுக்காக அந்த முனிவர் அன்னப்பறவையா பிறவி எடுக்கிறாரு. ஒரு நாள் நலன் நந்தவனத்துல நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த பக்கமா ஒரு அழகான அன்னப்பறவை பறந்து வருது. அந்த அன்னப்பறவைக்கு பக்கத்துல நலன் போறாரு. அந்த அன்னப்பறவை நலன் கிட்ட பேச ஆரம்பிக்குது. பேசக்கூடிய அன்னப்பறவையான நலன் ஆச்சரியப்படுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த அன்னப்பறவை கிட்ட சகஜமா பேசுறாரு. அந்த அன்னப்பறவை விதர்ப நாட்டை ஆளக்கூடிய பீமனுக்கு தமயந்தின்னு ஒரு மகள் இருக்கிறதாவும் அவ தேவலோகத்துல இருக்கக்கூடிய ரம்பை ஊர்வசியை விட ரொம்பவே அழகான ஒரு பெண்ணும் அந்த நாட்டு மக்கள் மேல எல்லாம் அவ பயங்கர அன்பா இருக்கிறதாவும் சொல்லுது. தமயந்திய பத்தி கேட்கவே தமயந்திய பார்க்காமையே நலன் தமயந்தி மேல காதல் கொள்ள ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய காதல தமயந்திக்கு தெரிவிக்கும்படியா அந்த அன்னப்பறவைய தூது அனுப்புறாரு. அன்னப்பறவை அங்கிருந்து கிளம்பி விதர்ப நாட்டுக்கு வருது. தன்னுடைய அந்தப்புற அறையில தமயந்தி தனியா உட்கார்ந்து இருக்கிறத பாக்குது. தமயந்திக்கு பக்கத்துல போய் உட்காருது. அந்த அழகான அன்னப்பறவைய தான் கையில எடுத்து தமயந்தி கொஞ்ச ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த அன்னப்பறவை தமயந்தி கிட்ட பேச ஆரம்பிக்குது. பேசக்கூடிய அன்னப்பறவையான தமயந்தியும் ஆச்சரியமா பாக்குறா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த அன்னத்துக்கிட்ட அவ சகஜமா பேச ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த அன்னப்பறவை நெடுத நாட்டு மன்னன் வீரசேனனுக்கு நலன்னு ஒரு மகன் இருக்கிறதாவும் அவர் அந்த நாட்டு மக்கள் மேல எல்லாம் பயங்கர அன்பா இருக்கிறதாகவும் அவர் அழகிலையும் அறிவிலையும் ரொம்பவே சிறந்தவர்னும் நலனுடைய பண்புகளை தமயந்தி கிட்ட எடுத்து சொல்லுது. நலனை பத்தி கேட்க அவரை பார்க்காமையே தமயந்தியும் அவர் மேல காதல் கொள்ள ஆரம்பிக்கிறா. தன்னுடைய காதல நலன் கிட்ட தெரிவிக்கும்படியா அன்னப்பறவைய நெடுத நாட்டுக்கு திருப்பி தூதா அனுப்புறா. அன்னப்பறவை தான் வந்த வேலை முடிஞ்சதுன்னு அங்கிருந்து சந்தோஷமா கிளம்புது. அதே நேரத்துல பீமன் தன்னுடைய மகள் தமயந்திக்கு சுயம்வரம் அறிவிக்கிறாரு. நெடுத நாட்டை வந்து சேர்ந்த அன்னப்பறவை நலன் கிட்ட தமயந்தியுடைய காதலை தெரிவிக்குது. அதே நேரத்துல ஒரு காவலன் மூலமா தமயந்தியோட சுயம்பர ஏற்பாட்டை நலன் தெரிஞ்சுக்கிறாரு. தமயந்திய கரம் பிடிக்கிறதுக்காக ரொம்பவே சந்தோஷமா நெடுத நாட்டில இருந்து கிளம்பி விதர்ப நாட்டை நோக்கி பயணமாகிறாரு. அதே நேரத்துல வானத்துல இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் தமயந்தியுடைய சுயம்பர செய்தி போய் சேருது. இப்பேற்பட்ட அழகிய நம்ம எப்படியாவது திருமணம் பண்ணிடணும்னு தேவர்களும் இவளுடைய சுயம்பரத்துக்கு கிளம்பி வராங்க. வர வழியில தேவர்கள் நலனை சந்திக்கிறாங்க. நலன் யாரு எந்த உதவி கேட்டாலும் செய்வாங்கிறதுனால அவன்கிட்ட ஒரு உதவியை கேட்கிறாங்க. தமயந்திய சந்திச்சு தேவர்கள் சுயம்பரத்துக்கு வராங்கன்னு அவங்க 4 பேர்ல யாருக்காவது மாலை இடணும்னு தமயந்தி கிட்ட சொல்லும்படியா நலன் கிட்ட உதவி கேட்கிறாங்க. நலன் இதை கேட்டோன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு போறான். நம்மளே எப்படி தமயந்தி கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுன்னு யோசிக்கிறான்.
இருந்தாலும் தேவர்களுடைய கோரிக்கைய தட்ட முடியாததுனால விதர்ப நாட்டுக்கு வந்த உடனே அந்த புறத்துக்கு போய் தமயந்திய சந்திக்கிறான். தேவர்களுடைய கோரிக்கைய அவகிட்ட சொல்றான். இதை கேட்டு அதிர்ந்து போன தமயந்தி, நான் உங்களைதான் காதலிக்கிறேன், நான் உங்களைதான் திருமணமும் பண்ணிப்பேன், என்னால தேவர்களுக்கு மாலை சூட்ட முடியாதுன்னு அழுதுகிட்டே நலன் கிட்ட சொல்றா. நலன் இந்த செய்தியை தேவர்கள் கிட்ட சொல்றான். இதை கேட்ட தேவர்கள் சுயம்பரத்துல தமயந்தியை அடையறதுக்காக ஒரு யோசனை செய்யறாங்க. 4 பேருமே நலனுடைய உருவத்துல போய் உட்கார்ந்தா அவ வித்தியாசம் தெரியாம உண்மையான நலனுக்கு பதிலா நம்ம 4 பேர்ல யாருக்காவது மாலை சூட்டுவான்னு யோசிச்சு நலனுடைய உருவத்திலேயே அவங்க 4 பேரும் சுயம்பர பந்தலுக்கு வராங்க. தமயந்தி கையில மாலையோட வரா. நலனுக்கு மாலை இட போறோன்னு கற்பனையோட நிக்கிறா. நலனுடைய உருவத்துல 5 பேர் இருக்கிறத பார்த்து முதல்ல தமயந்தி அதிர்ந்து போறா. கொஞ்ச நேரத்திலேயே இது தேவர்களுடைய வேலைதான்னு அவ மனசுக்கு புரியுது. அந்த நேரத்துல அவளுடைய குரு தேவர்களை பத்தி அவளுக்கு சொல்லி கொடுத்தது அவளுடைய ஞாபகத்துக்கு வருது. தேவர்களுடைய கால் தரையில படாதுன்னு, தேவர்கள் கண் சிமிட்ட மாட்டாங்கன்னு, அவங்க போடக்கூடிய பூக்கள் வாடாதுன்னு அவளுடைய குரு சொன்னது அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த 5 பேரையும் அவ கூர்ந்து கவனிக்கிறா. அதுல ஒரே ஒருத்தரோட கால் மட்டும்தான் தரையில பதிஞ்சிருந்தது. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் கண்ணை சிமிட்டிட்டு இருந்தாரு. அவருடைய பூ மட்டும்தான் வாடி இருந்தது. இந்த அடையாளங்களை வச்சு அவருதான் தன்னுடைய உண்மையான நலன்கிறத புரிஞ்சுக்கிட்ட தமயந்தி அவருக்கு சரியா போய் மாலை அணிவிக்கிறா. தமயந்தி தன்னை சரியா கண்டுபிடிச்சத நினைச்சு நலன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. தேவர்கள் ஏமாற்றத்தோட சுயம்பர பந்தர்ல இருந்து வெளியேறாங்க. வர வழியில சனீஸ்வரனை சந்திக்கிறாங்க. அவரு வேக வேகமா எங்கேயோ நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டு எங்க போறீங்கன்னு விசாரிக்கிறாங்க. அவரு தமயந்தியோட சுயம்பரத்துக்கு போயிட்டு இருக்கிறதா சொல்றாரு. உடனே அவங்க எல்லாரும் சிரிச்சுட்டு அவ ஏற்கனவே நலனை தேர்ந்தெடுத்துட்டதா சனீஸ்வரன் கிட்ட சொல்றாங்க. நம்மள கூப்பிட்டுட்டு நம்ம வரதுக்கு முன்னாடியே எப்படி அவங்க சுயம்பரத்தை நடத்தி முடிக்கலாம்னு சனீஸ்வரனுக்கு பயங்கரமான கோபம் வருது. எப்படியாவது நலனை பழிவாங்கியே ஆகணும்னு மனசுக்குள்ளேயே தீர்மானிக்கிறாரு. ஆனா அவருக்கு ஒரே ஒரு நிபந்தனை இருக்கு. சனீஸ்வரன் எப்பவுமே யாரு தவறு செய்யறாங்களோ அவங்களதான் அவரால் ஆட்டுவிக்க முடியும். எப்ப நலன் தவறு செய்வான், எப்ப அவனை நம்ம பாதிக்கலான்னு சனீஸ்வரன் தக்க சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்துல விதர்ப நாட்டுல நலனுக்கும் தமயந்திக்கும் பயங்கரமா திருமணம் நடக்குது. திருமணம் முடிஞ்ச உடனே நலன் தமயந்திய தன்னுடைய நெடுத நாட்டுக்கு கூட்டிக்கிட்டு வராரு. தமயந்திய பார்த்த சந்தோஷத்துல வீரசேனன் நலனை அடுத்த மன்னனா அறிவிக்கிறாரு. நலன் மன்னனானது நினைச்ச அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. மக்களின் அரசன் நலன் வாழ்க, மக்களின் அரசன் நலன் வாழ்க அப்படின்னு நலனை பார்த்து சந்தோஷமா கோஷங்களை எழுப்புறாங்க. தமயந்தியும் ரொம்பவே சந்தோஷப்படுறா. கொஞ்ச நாட்கள்லயே நலனுக்கும் தமயந்திக்கும் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறாங்க. அடுத்த 12 வருஷங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நலனும் தமயந்தியும் ரொம்பவே சந்தோஷமா அதிக காதலோட வாழறாங்க. சனீஸ்வரன் எப்ப நலன் தவறு செய்வான், எப்ப அவனை பிடிக்கலான்னு 12 வருஷமா தக்க சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் நலன் கோவிலுக்கு போகும் பொழுது கால் கழுவிட்டு கோவிலுக்குள்ள போறாரு. அப்ப கால் சரியா கழுவாம கொஞ்சம் கால்ல மண் இருக்கும் பொழுதே கோயிலுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. இந்த தவறையாவது நலன் செஞ்சானேன்னு சந்தோஷப்பட்ட சனீஸ்வரன் இதுதான் சாக்குன்னு நலனை போய் பிடிக்கிறாரு. சனீஸ்வரன் நலனை பிடிச்ச நாள்ல இருந்தே நலனுக்கு சனி திசை ஆரம்பமாகுது. ஒருத்தருக்கு வாழ்க்கையில சனி திசை ஆரம்பமானாலே அவங்க நிறைய கஷ்டங்களை சந்திப்பாங்க. அதன்படியே நலனுக்கும் நிறைய கஷ்டங்கள் வர ஆரம்பிக்குது. நலன் கிட்ட இருந்து அவனுடைய நாட்டையும் அவனுடைய மனைவியையும் பறிக்கணுங்கிறதுக்காக சனீஸ்வரன் சில திட்டங்களை போடுறாரு. நலனுடைய அண்ணனான புட்கரன் கிட்ட உதவி கேட்டு போறாரு. புட்கரன் நெய்தல் நிலத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மன்னனா இருக்கான். தன்னுடைய தம்பி நலனோட நாட்டு மேல கொஞ்சமா ஆசை இல்லாதவனா இருக்கான். அதனால சனீஸ்வரன் புட்கரன் கிட்ட நெடுத நாட்டை நீயே கைப்பற்றினா இந்த 2 நாடுகளையும் நீ ஆட்சி செய்யலாம், நீ மாபெரும் அரசனாவன்னு அவனுடைய ஆசையை தூண்டி விடுறாரு. இதை கேட்ட புட்கரனுக்கும் எப்படியாவது நெடுத நாட்டை கைப்பற்றணும்னு ஆசை வருது. அதுக்கு என்ன பண்ணலான்னு கேக்குறப்போ சனீஸ்வரன் சூதாட்டம் விளையாடும்படியா சொல்றாரு. அப்படி நீ விளையாடினா அது மூலமா நலன் கிட்ட இருந்து உன்னால நாட்டை பறிக்க முடியும், உனக்கு நான் அதுக்கு உதவி செய்யறேன்னு சொல்றாரு. இதை கேட்ட புட்கரனும் நலனை பாக்குறதுக்காக நெடுத நாட்டுக்கு வராரு. நலன் கிட்ட சூதாட்டம் விளையாடலான்னு கூப்பிடுறாரு. நலனுக்கு இது தப்பா இருக்கு அப்படின்னு தோணினாலும் தன்னுடைய அண்ணன் கூப்பிடும் பொழுது மறுக்க முடியாம விளையாட போறாரு. ஒவ்வொன்னா பந்தயம் வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய முத்து மாலை, தன்னுடைய பொன் பொருள்னு எல்லா விஷயங்களையும் இழக்கிறாரு. கடைசியா வேற வழியே இல்லாம தன்னுடைய நாட்டை வச்சு ஆடுறாரு. தன்னுடைய நாட்டையும் நலன் இழக்கிறாரு.
ரொம்பவே மனசுடைஞ்சு போனவரு இதோட ஆட்டத்தை நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா சூதாட்டத்தை ஒரு தடவை ஆரம்பிச்சுட்டா அதை பாதியிலேயே நிறுத்துறது தனக்கு அவமானம்னு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. அப்ப அவருடைய அண்ணனான புட்கரன் தமயந்தியை வச்சு விளையாட சொல்றாரு. இதை கேட்ட நலன் பயங்கரமா கோவப்பட்டு, தம்பியுடைய மனைவி மேலேயே நீ ஆசைப்படுறியே, நீ எல்லாம் ஒரு அண்ணனான்னு சொல்லிட்டு இனி நான் சூதாட்டம் விளையாட மாட்டேன்னு ஆட்டத்தை பாதியிலேயே விட்டுட்டு எந்திரிச்சிடுறாரு. தன்னுடைய மனைவி தமயந்தி கிட்ட போய் நடந்த விஷயங்களை சொல்றாரு. சாதாரண ஒரு பெண்மணியா இருந்திருந்தா தன்னுடைய கணவன் நாட்டை இழந்ததுக்கு அவன் மேல பயங்கரமா கோவப்பட்டு இருப்பாங்க. ஆனா தமயந்தி தன்னுடைய கணவனுக்கு இப்பேற்பட்ட கஷ்டம் வந்துடுச்சே, இந்த கஷ்டத்துல இவன் கூட நம்மளும் இருக்கணும்னு சொல்லி அவன் கூட காட்டுக்கு போலான்னு கிளம்புறா. தமயந்தியும் தன்னுடைய 2 குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு நலன் நாட்டிலிருந்து வெளியேறி காட்டுக்குள்ள போறான். 4 பேரும் காட்டுக்குள்ள நடந்து போறாங்க. போற வழியில அந்த 2 குழந்தைகளாலையும் ஒரு கட்டத்துக்கு மேல நடக்க முடியல. எப்ப நம்ம போக வேண்டிய இடம் வரும்னு அவங்க வழியெல்லாம் கேட்டுக்கிட்டே நடந்து வராங்க. பயங்கரமா கால் வலிக்குதுன்னு புலம்புறாங்க. அப்ப நலனும் தமயந்தியும் என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க. அந்த பக்கமா ஒரு அந்தனர் வராரு. அந்த அந்தனர் கிட்ட அந்த குழந்தைகளை ஒப்படைச்சு இவங்களை பத்திரமா தமயந்தியுடைய நாடான விதர்ப நாட்டுல கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்றாங்க. அந்த அந்தனர் அந்த குழந்தைகளை கூட்டிட்டு போறாரு. நலன் தமயந்தியையும் குழந்தைகளோடய சேர்ந்து தன்னுடைய தாய் வீட்டுக்கு போகும்படியா சொல்றாரு. ஆனா தமயந்தி கணவனை விட்டு பிரிஞ்சு நான் எங்கேயுமே போமாட்டேன்னு பிடிவாதமா சொல்லி நலனோடைய கிளம்புறா. 2 பேரும் காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் பிரயாணம் ஆகுறாங்க. அன்னைக்கு ராத்திரி ஒரு குகை கிட்ட 2 பேரும் தங்குறாங்க. தமயந்தி நாள் முழுக்க நடந்த களைப்புனால பயங்கர அசதியில தூங்கிக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்த நலனுக்கு ரொம்பவே பாவமா இருந்தது. தான் கூட சேர்ந்து எதுக்காக அவளும் இவ்வளவு தூரம் கஷ்டப்படணும், நம்ம இவளை விட்டுட்டு போயிட்டோம்னா இவ தானாவே தன்னுடைய தந்தை நாட்டுக்கு போயிடுவான்னு நினைச்சுக்கிட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு அவ தூங்குறப்போ அவளுக்கு தெரியாம நலன் அங்கிருந்து கிளம்பி காட்டுக்குள்ள தனியா போயிடுறாரு. கண் விழிச்சு பார்த்த தமயந்தி தான் பக்கத்துல நலன் இல்லாததை பார்த்து அதிர்ச்சி ஆகுறா. கொஞ்ச நேரத்துல நலன் தன்னை விட்டுட்டு போயிட்டாங்கிறத அவன் உணர ஆரம்பிக்கிறா. இனி தந்தையுடைய நாட்டுக்கு திருப்பி போறதுக்கும் அவளுக்கு இஷ்டம் இல்லாம இருக்கு. நலனை தேடிக்கிட்டு அவளும் காட்டுக்குள்ள வரா. அப்படி வரும்பொழுது திடீர்னு வழியில ஒரு மலை பாம்பு அவளுடைய காலை சுத்திடுது. என்னை யாராவது காப்பாத்துங்கன்னு அவ கத்தி கதறா. அந்த நேரத்துல ஒரு வேடன் வந்து அந்த மலைப்பாம்பை கொன்னு தமயந்திய காப்பாத்துறான். அவன் அந்த வேடனுக்கு நன்றி செலுத்துறா. அந்த வேடன் பயங்கர இச்சையோட அவளையே தனக்கு பரிசா கேட்கிறான். கோபப்பட்ட தமயந்தி அந்த வேடனை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி நடந்து வரா. வர வழியில ஒரு வணிகனை சந்திக்கிறா. அந்த வணிகன் தமயந்திய பார்த்து நீங்க எங்க இருந்து வரீங்க, ஏன் உங்க நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு, எங்க போய்கிட்டு இருக்கீங்கன்னு விசாரிக்கிறாரு. அந்த வணிகன் மேலயும் அவளுக்கு பெருசா நம்பிக்கை வரல. நேராக இவரை விட்டா வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தமயந்தி தனக்கு நடந்த விஷயங்களை சொல்றா. அப்ப அவரு பக்கத்துல சேதி நாடுன்னு ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க பாதுகாப்பா இருக்கலாம், அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே நல்லவங்களா இருப்பாங்க, அந்த நாட்டு அரசி கிட்ட போய் உங்களுடைய நிலைமையை சொல்லுங்க, அவங்க உங்களுக்கு அடைக்கலம் தருவாங்கன்னு சொல்றாரு. வணிகருக்கு நன்றி சொல்லிட்டு அவர் சொன்னபடியே தமயந்தி சேதி நாட்டை வந்து அடையறா. சேதி நாட்டு அரசி கிட்ட தனக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றா. அந்த அரசியும் தமயந்தி மேல கருணைப்பட்டு தமயந்திய தான் கூடவே தங்கும்படியா சொல்றாங்க. சில ஆட்களை காட்டுக்கு நலனை தேடி அனுப்புறதா சொல்றாங்க. நலன் கிடைச்ச உடனே அவனோட தமயந்தி அனுப்புறதா சொல்லி தான் கூடயே தமயந்திய தங்க வச்சுக்கிறாங்க. தமயந்தி சேதி நாட்டுக்கு வந்து சேர்ந்த அதே நேரத்துல அவளுடைய குழந்தைகள் அந்த அந்தனர் மூலமா பத்திரமா விதர்ப நாட்டை சென்று அடைஞ்சிருந்தாங்க. பீமன் அந்த அந்தனருக்கு நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. அந்த குழந்தைகள் மூலமா நலன் சூதாட்டம் ஆடினதையும் அவர் நாட்டை இழந்ததையும் பின்னால காட்டுக்குள்ள வந்ததையும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. தன்னுடைய மருமகன் இப்பேற்பட்ட காரியத்தை பண்ணிருக்காருன்னு வருத்தப்பட்டாலும் அவருக்கு நம்ம தான் உதவி செய்யணும்னு யோசிச்சு நலனும் தமயந்தியையும் காட்டுக்குள்ள போய் தேடிட்டு வரும்படியா தன்னுடைய ஆட்களை அனுப்பி வைக்கிறாரு. அப்படி அனுப்பப்பட்ட சில ஆட்கள் சேதி நாட்டை அடையறாங்க. சேதி நாட்டு அரசி மூலமா தமயந்தி இங்க இருக்காங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. தமயந்தி கிட்ட அவளுடைய தந்தை கூப்பிட்டாருங்கிற செய்திய சொல்றாங்க. அவ தன்னுடைய தந்தை கூப்பிட்டு இருக்காரு அப்படிங்கறதுனால அங்கிருந்து விதர்ப நாட்டுக்கு கிளம்பி வரா. வந்தவ நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி அவளுடைய அப்பா கிட்ட வருத்தப்படுறா. அவர் காட்டுக்குள்ள சில ஆட்கள் போயிருக்கிறதாவும் நலனை அவங்க கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு தமயந்திக்கு ஆறுதல் சொல்றாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இதே சமயத்துல நலன் காட்டுக்குள்ள எங்க போறோம் என்ன பண்ண போறோம்னு எந்தவித முன் யோசனையும் இல்லாம கால் போன போக்குல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப தூரத்துல ஒரு பயங்கரமான வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சத்துல இருந்து யாரோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துற சத்தம் கேக்குது. வேகமா ஓடி போய் பாக்குறாரு. அங்க ஒரு குடிசை எரிஞ்சுகிட்டு இருக்கு. அதுல இருந்து ஒரு உருவத்தை காப்பாத்தி பத்திரமா வெளியே கூட்டிட்டு வராரு. அந்த உருவம் நாகர்களுடைய தலைவன் கார்கோடனோட தான் இருக்கு.
கார்கோடகன் நலமகாராஜாவுக்கு நன்றி செலுத்திட்டு நலமகாராஜாவா தச அப்படின்னு சொல்றாரு. நலனுக்கு ஒண்ணுமே புரியல. தச அப்படிங்கிற வார்த்தைக்கு 10ங்கிறது தான் அர்த்தம். ஆனா ஏன் இந்த நாகம் நம்மள 10ன்னு சொல்லுதுன்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. தசங்கிற வார்த்தைக்கு என்னை கடிங்கிறது இன்னொரு அர்த்தம்னு நலமகாராஜாவுக்கு அப்ப தெரியல. சரி, ஏதோ இந்த பாம்பு கேக்குதேன்னு அவரு தச அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பாம்பு நலனை கொத்திடுது. கொத்தின உடனே நலனுடைய உருவம் ஒரு வயதானவரோட உருவமா மாறிடுது. இதனால அதிர்ச்சியான நலன், உனக்கு நல்லது செஞ்சதுக்கு எனக்கு இப்படிதான் நீ நன்றி செலுத்துவியா, என்ன நீ பண்ணிருக்கன்னு கோவமா கேக்குறாரு. உடனே கார்கோடகன், நான் உங்களோட நன்மைக்கு தான் இதை செஞ்சிருக்கேன். இந்த உருவத்துல நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க தான் நலன்னு யாருக்குமே தெரியாம இருக்கும். அதனால உங்க மனைவி மக்கள் கிட்ட இருந்து உங்களால கொஞ்ச நாளைக்கு தனியா வாழ முடியும். நீங்க எப்ப நலனா மாறணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப இந்த உடைய போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு உடைய நலன் கிட்ட கொடுக்குது. நீங்க நலனா மாற வேண்டிய சந்தர்ப்பம் வர வரைக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய அயோத்தி நாட்டு மன்னருக்கு இந்த வயதானவரோட உருவத்துல நீங்க தேரோட்டியா வேலை செய்யுங்கன்னு சொல்லுது. இத கேட்ட நலமகாராஜாவுக்கு ஏன் இந்த நாகம் இதெல்லாம் சொல்லுதுங்கிறது புரியல. ஆனா இதுல ஏதோ நன்மை இருக்குங்கிறத மட்டும் உணர்ந்துகிட்டு அங்க இருந்து அவர் நன்றி சொல்லிட்டு கிளம்பி போறாரு. அந்த வயதானவரோட உருவத்திலேயே அயோத்தி நாட்டு மன்னன் கிட்ட தேரோட்டியா வேலைக்கும் சேருறாரு. இதே சமயத்துல தமயந்தி விதர்ப்ப நாட்டுக்கு வந்து இத்தனை நாட்கள் ஆயிடுச்சு, இன்னும் நம்மளால நலனை கண்டுபிடிக்க முடியலையேன்னு பயங்கர வருத்தத்துல இருக்கா. அப்ப அவளுக்கு திடீர்னு ஒரு யோசனை தோன்றுது. தன்னுடைய அமைச்சரை கூப்பிட்டு பொதுமக்கள் முன்னாடி போய் நான் சொல்லக்கூடிய கேள்வியை கேளுங்க, இந்த கேள்விக்கு யாரு விடை சொல்றாங்களோ அவங்கதான் நலனா இருப்பாங்க, அவரை இங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த கேள்விய சொல்றா. யாராச்சும் காட்டுக்கு நடுவுல மனைவிய தனியா விட்டுட்டு போவாங்களா? அப்படி விட்டுட்டு போறது அறம்படி சரியா நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்றா. இந்த கேள்வியை எடுத்துக்கிட்டு அமைச்சர் ஒவ்வொரு நாட்டுக்கா போறாரு. பொதுமக்கள் முன்னிலையில இந்த கேள்வியை கேட்கிறாரு. ஆனா இந்த கேள்விக்கு எந்த நாட்டுல இருந்தும் யாருமே பதில் சொல்லல. கடைசியா அயோத்தி நாட்டுக்கு வராரு. அயோத்தி நாட்டுல அந்த மன்னன் கிட்ட தேரோட்டியா இருக்கிற ஒரு வயசானவர் இந்த கேள்விக்கு விடை சொல்றாரு. இருந்தாலும் அந்த வயசான உருவத்தை பார்த்துட்டு இவரு நலமகாராஜாவா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அமைச்சர் திரும்பி வந்துடுறாரு. வந்து தமயந்தி கிட்ட நடந்த விஷயங்களை சொல்றாரு. தமயந்தியும் குழம்பி போறா. வயசானவர் எப்படி இதுக்கு விடை சொல்ல முடியும்னு அவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அவளுக்கு இன்னொரு யோசனை தோன்றுது. தன்னுடைய தந்தை கிட்ட போய் தனக்கு திருப்பி சுயம்பரம் வைக்கும்படியா சொல்றா. எனக்கு இன்னொரு சுயம்பரம் நடந்தா என்ன திருப்பி திருமணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நலன் கண்டிப்பா இங்க வருவாருன்னு தன்னுடைய தந்தை கிட்ட சொல்றா. அவரும் அந்த யோசனையை கேட்டு தமயந்திக்கு இன்னொரு சுயவர ஏற்பாடு பண்றாரு. எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் தமயந்திக்கு சுயம்பரம் நடக்குதுங்கிற செய்தி வந்து சேருது. அந்த செய்தி அயோத்தி நாட்டுக்கும் வந்து சேருது. அப்ப அயோத்தி நாட்டுல தேரோட்டியா இருக்கிற நலனுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. உடனே நலன் இனி ஒரு நிமிஷமும் நம்ம தாமதிக்க கூடாதுன்னு கார்கோடகன் கொடுத்த அந்த உடையை எடுத்து போட்டுக்கிறான். இவ்வளவு நாள் வயசானவரா இருந்த ஒரு உருவம் திடீர்னு மகாராஜாவா மாறினதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் நலமகாராஜா நடந்த விஷயங்களை அயோத்தி நாட்டு மன்னர் கிட்ட சொல்லிட்டு அவர்கிட்ட நன்றி சொல்லி விடை பெற்று விதர்ப்ப நாட்டுக்கு கிளம்பி வராரு. விதர்ப்ப நாட்டுல தமயந்தியுடைய சுயவரத்துக்கு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. தமயந்தி மாலை எடுத்துக்கிட்டு வந்து திருப்பி நலனுக்கே அந்த மாலையை அணிவிக்கிறா. அப்பதான் நலனுக்கு தன்னை இங்க வர வைக்கிறதுக்காக தான் தமயந்தி இந்த சுயம்பரத்தையே ஏற்பாடு பண்ணிருக்கான்னு தெரிய வருது. தான் மனைவியை நினைச்சு அவரு ரொம்பவே பெருமைப்படுறாரு. இவங்க ரெண்டு பேரும் திரும்பி ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. சனீஸ்வரன் நலனை விட்டு விலகி போறாரு. கிட்டத்தட்ட இதோட நலனுடைய வாழ்க்கையில 7.5 வருஷங்கள் முடிவுக்கு வருது. சனி திசையும் முடியுது. அடுத்து அவருக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகுது. அதனால சனீஸ்வரன் நலனை விட்டு விலகி போறாரு. இருந்தாலும் போகும்பொழுது சனீஸ்வரனுடைய மனசுல ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. இவ்வளவு ஒத்துமையா இவ்வளவு காதலோட இருக்கிற கணவன் மனைவிய நம்ம பிரிக்கணும்னு நினைச்சது ரொம்பவே தப்புன்னு அவர் மனசு வருத்தப்படுறாரு. நலன் திரும்பி விதர்ப்ப நாட்டு படைகளை கூட்டிட்டு போய் தன்னுடைய நாடான நெடுது நாட்டு மேல போர் தொடுக்கிறான். அந்த நாட்டுல ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய புட்கரன் அங்கிருந்து துரத்திட்டு தன்னுடைய நாட்டை திருப்பி கைப்பற்றுறான். நலனுக்கே அவனுடைய நாடு திருப்பி கிடைச்சதுல நலனை விட அந்த நாட்டு மக்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தங்களுக்கு திருப்பி நல மகாராஜாவே ராஜாவா வந்ததை நினைச்சு அவங்க எல்லாரும் ஆரவாரம் செய்யறாங்க. தன்னை இன்னும் இந்த மக்கள் மறக்கலங்கிறத நினைக்கும் பொழுது நலனுக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷமாகுது. அவங்களுடைய வாழ்க்கை திருப்பி ரொம்பவே சந்தோஷமா நெடுத நாட்டுல தொடர ஆரம்பிக்குது. ஒரு நாள் நலனும் தமயந்தியும் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு கிளம்பி போறாங்க. போற வழியில சனீஸ்வரன் அவங்களுக்கு காட்சி தராரு. நடந்த விஷயங்களை நலன் கிட்ட சொல்லி என்னாலதான் புட்கரன் இந்த நாட்டை கைப்பற்றினாருன்னு எல்லா விஷயங்களையும் சொல்லி நலன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அப்படி இருந்துமே கூட உங்களுடைய காதலும் உங்களுடைய அன்பும் எந்த கட்டத்திலயும் மாறாம இருந்ததை நினைச்சு எனக்கு இப்பயும் மெய் சிலிர்க்கிறது. இப்பேற்பட்ட கணவன் மனைவிய நான் பார்த்ததே இல்லைன்னு சனீஸ்வரன் பயங்கரமா நெகிழ்ந்து போய் பேசுறாரு. அப்ப அவர் நலன் கிட்ட உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்க, அந்த வரத்தை நான் தரேன்னு சொல்றாரு. அப்ப நலன் சனீஸ்வரன் கிட்ட ஒரு வரம் கேட்கிறாரு.
எந்த ஒரு பெண்ணுக்கும் தன்னுடைய கணவனை இழந்து, தன்னுடைய நாட்டை இழந்து, தன்னுடைய அப்பா வீட்டுல போய் தங்கி இத்தனை காலகட்டங்கள் அங்க வாழற மாதிரியான கொடுமைகள் வாழ்க்கையில நடக்க கூடாது. தமயந்திக்கு வந்த மாதிரி கஷ்டங்கள் வேற யாருக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடாது. அதனால யாரெல்லாம் எங்களுடைய கதையை கேட்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே நீங்க பாதிக்க கூடாது. யாரு நலதமயந்தி கதையை கேட்டாலோ அவங்கள விட்டு நீங்க விலகி போயிடணும்னு சனீஸ்வரன் கிட்ட வரம் கேட்கிறாரு. இப்ப கூட நலன் தனக்காக வரம் கேட்காம நாட்டு மக்களுக்காக வரம் கேட்கறத பார்த்து சனீஸ்வரன் நெகிழ்ந்து போய் அவருக்கு அந்த வரத்தை கொடுக்கறாரு. இதுக்கப்புறம் நலனும் தமயந்தியும் சந்தோஷமா வாழறாங்க. இந்த கதையோட தொடக்கத்துல நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நலதமயந்தி கதையை யாரு கேட்கிறாங்களோ அவங்கள சனீஸ்வரன் விட்டு விலகி போயிடுவாரு, அவங்கள சனீஸ்வரன் தாக்க மாட்டாரு அப்படின்னு. அதுக்கு நலன் வாங்கிய இந்த வரம் தாங்க காரணம். நலன் இப்படி வரம் வாங்கியிருக்காருங்கிறதுனால இந்த கதையை கேட்கக்கூடியவங்கள சனீஸ்வரன் தாக்க மாட்டாரு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையா இருந்துட்டு இருக்கு. நலதமயந்தி கதை முடிந்தது.